அன்பனர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேரலை கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு, ஆயுத பரவல் என்னும் பெருந்தொற்று, புனித அகுஸ்தினாரின் வாழ்க்கை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் மருந்து கொள்ள வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். காசாவின் மோதலை முடிவுக்கு கொண்டு வர திருத்தந்தை அவர்கள் மீண்டும் அழைப்பு விடுத்து தன்னலமற்ற அன்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் நிலையில் அமைதி மற்றும் மனிதாபிமான சட்டத்தை மதிக்க திருத்தந்தை லியோ அவர்கள் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். பெரும் பயத்தையும் அழிவையும் மரணத்தையும் புனித பூமியில் ஏற்படுத்தியுள்ள இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர இரு தரப்பினருக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நான் மீண்டும் வேண்டுகோளை விடுக்கிறேன். அனைத்து பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். நிரந்தர போர் நிறுத்தம் நிலைநாட்டப்பட வேண்டும். மனிதாபிமான உதவிகள் பாதுகாப்பாக சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் மற்றும் மனிதாபிமான சட்டம் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். கடந்த வார பொது மறைக்கல்வி உரையின் போது இயேசு தனது மரணத்தின் மூலம் வெளிப்படுத்திய தன்னலமற்ற அன்பின் கனிகளை பற்றி திருத்தந்தை அவர்கள் எடுத்துரைத்தார். நற்செய்தி கூறும் தர்க்கம் வேறுபட்டது. அதாவது எது கொடுக்கப்பட்டதோ அது மட்டுமே தலை தோங்கும். அனைத்தும் இழந்ததாக தோன்றும் இடத்தில் கூட தன்னலமற்ற அன்பால் மட்டுமே நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும். கிறிஸ்துவ நம்பிக்கை என்பது தப்பித்தல் அல்ல, மாறாக அது ஒரு தீர்மானம் என்று இயேசு காட்டுகிறார். இந்த மனப்பான்மை துன்பங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று கடவுளிடம் கேட்பதற்கு பதிலாக அன்பில் நிலைத்திருக்கும் வலிமையை பெற செய்யப்படும் ஜெபத்தின் கனியாகும். மேலும் அன்றைய நாள் தனக்கு ஒரு முக்கியமான திருநாள் என்பதை இறைமக்களுக்கு நினைவூட்ட திருத்தந்தை அவர்கள் தவறவில்லை. அது புனித அகுஸ்தினாரின் தாயான புனித மோனிகாவின் திருநாள் என்பது குறிப்பிடத்தக்கது. மினியாபோலிஸ் பள்ளி துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு திருத்தந்தை லியோ அவர்கள் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் ஜெபிப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மினியாபோலிஸில் உள்ள அனன்சியேஷன் கத்தோலிக்க பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து அப்பள்ளி சமூகத்திற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அனுப்பிய இரங்கல் செய்தியில் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார். அதில் அப்பள்ளி சார்ந்த சமூகம் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் இருப்பதை தான் அறிந்திருப்பதாகவும் அச்சமூகத்தில் உள்ள அனைவருக்கும், அந்த பங்கு தளத்திற்கும், பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மற்றும் அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும், உள்ளூர் சட்ட அமலாக்கத்துறை முதல் அனைத்து கூட்டாட்சி சட்ட அமலாக்கத்துறை என அனைவரும் என்ன நடந்தது, அது ஏன் நடந்தது என்பதன் முழு பரிமாணத்தையும் கண்டறிய அயராது உழைத்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். திருத்தந்தை அவர்கள் விரைவாகவே அக்கடிதத்தை அனுப்பினார். அவர் அனுப்பிய இரங்கல் செய்தியில் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்ததோடு தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு தனது இரங்கலையும் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு நிவாரண பணிகளில் ஈடுபட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் அவர் நன்றி கூறினார். அவர்களுக்காக தான் ஜெபிப்பதாகவும் அவர் உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் அமைதி ஏற்பட மீண்டும் அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் ஆயுத பரவல் என்னும் பெருந்தொற்றை குறித்தும் புலம்பெயர்ந்தோரை குறித்தும் இறைவேண்டல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைனில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டின் தலைநகர் கீவ் மீது மீண்டும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 28ஆம் நாளன்று நடத்தப்பட்ட ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதரகம் உட்பட பல கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. இந்த செய்தி குறித்து வார இறுதியில் தனது கவலையை வெளிப்படுத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உக்ரைனில் அமைதி ஏற்பட மீண்டும் அழைப்பு விடுத்தார். நான் உக்ரைன் மக்களுக்கும் காயமடைந்த அனைத்து குடும்பங்களுக்கும்
எனது நெருக்கத்தை மீண்டும் வெளிப்படுத்துகிறேன். அனைவரும் அலட்சிய மனப்பான்மையை கைவிட்டுவிட்டு ஜெபம் மற்றும் செயல் வடிவிலான பிறரன்பு செயல்கள் மூலம் அவர்களுக்கு உதவ முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உடனடி போர் நிறுத்தத்திற்கும் பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபடவும் எனது வேண்டுகோளை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இதற்கு பொறுப்பானவர்கள் ஆயுதங்களை கொண்டு சிந்திப்பதை கைவிட்டுவிட்டு சர்வதேச சமூகத்தின் ஆதரவோடு பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் இது. திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே ஆகஸ்ட் 27ஆம் நாளன்று மினசோட்டா பள்ளி வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து இரங்கல் செய்தி அனுப்பியிருந்தார். 4 நாட்களுக்கு பிறகு ஆயுத பயன்பாட்டிற்கு எதிராக இந்த செய்தியை அவர் வெளியிட்டார். அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் பள்ளி திருப்பலியின் போது நடந்த துப்பாக்கி சூடு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படும் மற்றும் காயமடையும் எண்ணற்ற குழந்தைகளையும் உள்ளடக்கியுள்ளது. நமது உலகத்தை பாதிக்கும் பெரிய மற்றும் சிறிய ஆயுதங்களின் பெருந்தொற்றை நிறுத்தும்படி ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுவோம். திருத்தந்தை லியோ அவர்கள் புலம்பெயர்வு குறித்தும் பேசினார். மௌரித்தேனியாவிலிருந்து கேனரி தீவுகளை அடைய முயன்று இறந்தவர்களுக்காகவும் காணாமல் போனவர்களுக்காகவும் அவர் அப்போது ஜெபித்தார். மௌரித்தோனியாவின் அட்லாண்டிக் கடற்கரையில் 1100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கேனரி தீவுகளை அடைய முயன்ற புலம்பெயர்ந்தோரை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்ததில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து சுமார் 100 பேர் காணாமல் போயிருப்பது நமது இதயங்களை நொறுக்குகிறது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் நிகழ்ச்சி திட்டத்தில் சனிக்கிழமை ஒரு உயர்மட்ட சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அப்போது ஜிம்பாப்வேயின் அதிபரை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் அவரது நாட்டில் மரண தண்டனையை ஒழித்ததற்காக அவரை பாராட்டியது கவனிக்கத்தக்கது. காசாவிலிருந்து கிறிஸ்தவர்கள் வெளியேற்றப்படும் நிலையில் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் குறித்து வத்திக்கான் கவலை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். காசாவிலிருந்து குறிப்பிட்ட குழுக்கள் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அங்கு வசிக்கும் கிறிஸ்தவர்களை நேரடியாக பாதிக்கிறது. தற்போதைக்கு புனித போர்பிரியஸ் ஆலயத்தின் மரபுவழி சபையினர் அங்கிருந்து வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் அப்பகுதியில் உள்ள ஒரே கத்தோலிக்க பங்கான திருக்குடும்ப ஆலயத்திற்கு இன்னும் வந்து சேரவில்லை. ஆனால் அது விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால்தான் இரு திரு அவைகளின் முதுபெரும் தந்தையர்களான 3ஆம் தியோபிலஸ் அவர்களும் கர்தினால் பிசபெல்லா அவர்களும் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டனர். ஒருபுறம் இரு வளாகங்களிலும் உள்ள அகதிகள் தாங்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். மறுபுறம் குருக்கள் மற்றும் கன்னியர்களை பொறுத்தவரை நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை தொடர்ந்து பராமரிக்க அவர்கள் காசாவிலேயே தங்குவார்கள் என்று அந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். காசா நகரின் மற்ற குடியிருப்பாளர்களைப் போலவே வளாகத்தில் வசிக்கும் அகதிகளும் என்ன செய்வது என்பது குறித்த ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். வளாகத்தின் சுவர்களுக்குள் தஞ்சம் புகுந்தவர்களில் பலர் சமீபத்திய இன்னல்களால் பலவீனமடைந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் உள்ளனர். காசாவை விட்டு வெளியேறி தெற்கு நோக்கி தப்பி செல்ல முயற்சிப்பது மரண தண்டனைக்கு ஒப்பானதாக இருக்கும். அப்பகுதியில் நடக்கும் அனைத்தையும் வத்திக்கான் அறிந்திருக்கிறது. கர்தினால் பரோலின் அவர்கள் கிரேக்க மரபு வழி முதுபெரும் தந்தையுடன் பேசியுள்ளார். இந்த கிறிஸ்தவர்களின் துணிவை கர்தினால் அவர்கள் பாராட்டினாலும் அவர்கள் தங்க முடிவு செய்தால் அவர்களுக்கு எதுவும் நேரிடலாம் என்ற கவலையும் உள்ளது. இங்கு தங்குவது துணிச்சலானது. அது எப்படி செயல்படுத்தப்படும் என்று எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. வெளியேற வேண்டும் என்று உத்தரவு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்படி அங்கு தங்க முடியும் என்று நான் யோசிக்கிறேன். எனவே அவர்கள் தங்குவது எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்று எனக்கு உண்மையில் தெரியாது. இருப்பினும் அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் பொறுத்தது. ஒவ்வொரு நிலையும் வித்தியாசமானது. மேலும் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் முடிவெடுப்பார்கள். காசாவிலிருந்து வரும் செய்திகள் குறித்த திருப்பீடத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு குறித்து கேட்டபோது திருத்தந்தையின் வார்த்தைகளை கேட்பதும் முதுபெரும் தந்தையர்களின் அறிக்கையை படிப்பதும் போதுமானது. அந்த உரைகள் மிகவும் தெளிவாக உள்ளன என்று கர்தினால் அவர்கள் உறுதியாக கூறினார். இந்த நிலையை முடிவுக்கு கொண்டுவர தீர்வுகள் உள்ளன. ஆனால் பல சுயநல சக்திகள் அது முன்னோக்கிச் செல்வதை தடுக்கின்றன என்பதே வத்திக்கான் வெளியுறவு செயலரின் கூற்றாகும். சுயநலன்கள் அரசியல் ரீதியாக இருக்கலாம், அவை பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், அவை அதிகார நோக்கமாக இருக்கலாம், அவை மேலாதிக்கம் செலுத்துவதற்காகவோ மற்றும் பலவாகவோ இருக்கலாம். அவை பின்னி பிணைந்து இந்த துயரத்திற்கு தீர்வை எட்டுவதை தடுக்கின்றன. ஆனால் அன்று காசாவில் அனைவரின் பார்வையும் அமெரிக்காவின் மீது இருந்தது. ட்ரம்ப் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு ரகசிய கூட்டத்தில் முன்னாள் பிரித்தானிய பிரதமர் டோனி பிளேர் மற்றும் முன்னாள் வெள்ளை மாளிகை ஆலோசகர் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அக்கூட்டத்தின் பல விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் 2026ஆம் ஆண்டுக்கு முன் அது முடிவடையும் என்று அமெரிக்கா நம்புகிறது. வத்திக்கானுக்கும் ட்ரம்ப் அவர்களின் நிர்வாகத்திற்கும் இடையிலான உறவை பொறுத்தவரை அது நன்றாக உள்ளது. அமெரிக்க தூதரகம் மூலம் தங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் தெரிவிக்கப்படுவதாகவும் மேலும் அதனுடன் தங்களுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் கர்தினால் பரோலின் அவர்கள் கூறியது கவனிக்கத்தக்கது. திராவின் மறைவல்லுநர்களில் ஒருவரான புனித அகுஸ்தினாரின் தாக்கமிக்க வாழ்க்கை மற்றும் அவரது நீடித்த மரபு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். மணிக்கேய மதப்பிரிவில் உறுப்பினராக இருந்து சிற்றின்பத்தை நாடி ஒரு குழந்தைக்கு தந்தையாகி இறுதியில் கத்தோலிக்க மதத்தை தழுவி துறவரத்தை ஏற்று ஆயர் நிலையை அடைந்தவர்தான் புனித அகுஸ்தினார். புனித அகுஸ்தினாரை பல வழிகளில் வரையறுக்கலாம். ஆனால் அவர் நிச்சயமாக ஆசையின் மனிதர், தேடலின் மனிதர், அன்பின் மனிதர். எனவே நான் அவரை இதயத்தின் மனிதர் என்று வரையறுப்பேன். ஏனென்றால் இதயத்தில் இந்த உண்மைகள் அனைத்தும் ஒன்றிணைகின்றன. லத்தீன் திரு அவை தந்தையர்களில் மிக பெரியவராக கருதப்படும் இவர் வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க இறையியலாளர்களில் ஒருவராக இருந்தார். இதுவே அவரை மறைவல்லுநர் நிலைக்கு உயர்த்தியது. இன்றைய அல்ஜீரியாவில் உள்ள தகாஸ்தேயை பூர்வீகமாக கொண்ட அவர் இன்றும் வலுவாக எதிரொலிக்கும் ஒரு மரபை விட்டுச் சென்றுள்ளார். இன்று புனித அகுஸ்தினாரின் வாழ்க்கை இந்த அமைதியின்மையிலும் இந்த ஆசையிலும் இந்த தேடலிலும் தான் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். இது சில சமயங்களில் அவரை தவறுகள் செய்ய வழிவகுத்தது. ஆனால் எப்போதும் உண்மையை தேடும் அவரது பயணத்தில் அது நிகழ்ந்தது. இன்று இந்த அமைதியின்மை பல இளைஞர்களின் பல பெரியவர்களின் இதயங்களிலும் மிகவும் பொதுவாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். புனித அகுஸ்தினாரின் வாழ்க்கை யாரையும் அலட்சியமாக விடுவதில்லை. அவர் மதம் மாறியவுடன் தனது வாழ்க்கையில் 3 தூண்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டார். அவையே இன்றைய அகுஸ்தீனிய சபைக்கு உத்வேகம் அளித்தன. அக வாழ்க்கை, இதயத்திற்குள் பேசும் ஆசானின் குரலை கேட்பது, சகோதரத்துவ வாழ்க்கை, அதோடு நற்செய்தி அறிவிப்பது, முடிந்தவரை பலரை கிறிஸ்துவிடம் ஈர்ப்பது ஆகியவைதான் அடிப்படை. இன்று புனித அகுஸ்தினாரின் தாயான புனித மோனிகாவின் புனித பொருட்கள் ரோமையில் அவருக்காக எழுப்பப்பட்ட அதே பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 28ஆம் நாள் அவரது திருவிழா நாளில் பல திருப்பயணிகள் அங்கு செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கும் அவர் சார்ந்த புனித அகுஸ்தினார் துறவர சபைக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட பிணைப்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கர்தினால் ராபர்ட் ப்ரோவோஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் தங்கியிருந்த போது அதிகம் பார்வையிட்ட ஆலயங்களில் இந்த பேராலயமும் ஒன்றாகும். ஆனால் அவர் ஒரு கர்தினாலாக மட்டுமல்ல, அதற்கு முன்பிலிருந்தே இந்த ஆலயத்தோடு தொடர்பில் இருக்கிறார். திருத்தந்தை லியோ அவர்கள் பல முறை இங்கு ஜெபித்துள்ளார். முதலில் ஒரு மாணவராக, பின்னர் ஒரு இளம் குருவாக, அதற்கு மேலாக சபையின் தலைவராக. இந்த பேராலயத்தில் பல முறை திருப்பலி நிறைவேற்றியுள்ளார். இந்த சமூகத்தை பார்வையிட்டுள்ளார். மேலும் புனித மோனிகாவின் கல்லறையில் அடிக்கடி நின்று ஜெபித்துள்ளார். பின்னர் அவர் ஒரு கர்தினாலாக திரும்பிய போதும் அதை மறக்கவில்லை. காலத்தில் பின்னோக்கிச் செல்வது வெகு தொலைவில் இல்லை. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் நாள் அவரே புனித மோனிகாவின் திருவிழா நாளில் ஒரு திருப்பலியை தலைமை தாங்கி நடத்தினார். அவர் தனது துறவர சகோதரர்களை சந்தித்தது மறக்க முடியாத ஒன்று. நான் உருவாக்க பருவத்தில் இருந்தபோது அவரை சபையின் தலைவராக சந்தித்தேன். பின்னர் எனது குருத்துவத்தின் முதல் ஆண்டுகளில் தன் நேரத்தையும் இடத்தையும் கொடுக்க தெரிந்த ஒரு நபராக நான் அவரை எப்போதும் கண்டேன். அவர் திருத்தந்தையான பிறகும் கூட இன்று நான் தனிப்பட்ட முறையில் பெற்ற அனுபவம்தான் இது. வரவேற்பதற்கும், உங்களுக்கு இடம் கொடுப்பதற்கும், உங்களை உண்மையான சகோதரனாக ஏற்றுக்கொள்வதற்கும் அவருக்கிருந்த இந்த திறமையை நான் மீண்டும் பார்த்தேன். நான் அவரை திருத்தந்தையாக சந்தித்தபோது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இதுதான். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திரு அவையின் வரலாற்றில் இந்த சபையைச் சேர்ந்த முதல் திருத்தந்தை ஆவார். இது புனித அகுஸ்தினார் துறவர மடத்தின் சகோதரர்கள் பெருமைப்படும் ஒரு சாதனையாகும். எங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான நிகழ்வு. இது ஒரு பண்டிகை காலம். ஏனென்றால் இச்சபை ஒரு மகனை திருத்தந்தையாக திரு அவைக்கு வழங்கியதன் மூலம் திரு அவைக்கு இன்னும் அதிகமாக சேவை செய்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறது. புனித மோனிகாவின் புனித பொருட்களையும் புனித அகுஸ்தினாரின் புனித பொருட்களையும் கொண்ட இந்த பேராலயம் இத்தாலிய ஓவியர் கரவாஜியோவின் மிக முக்கியமான ஓவியங்களில் ஒன்றான லொரேட்டோ அன்னை ஓவியத்தையும் கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது. புன்னகைக்கும் திருத்தந்தை என்று அன்புடன் அழைக்கப்பட்ட முதலாம் ஜான் பால் அவர்களின் அருளாளர் பட்ட நிகழ்வின் நினைவலைகளை இந்த பகுதியில் பார்ப்போம்.
2022 ஆண்டு செப்டம்பர் 4 நாளன்று தான் முதலாம் ஜான் பால் அவர்கள் அருளாளர் பட்டம் பெற்றார். அந்த நாள் காலையில் நிகழ்வின் தொடக்கத்தில் ரோமை நகரம் எப்படி இருந்தது என்பதை இந்த காட்சி நமக்கு விவரிக்கிறது. இறைமக்கள் யாரும் கலைந்து செல்லவில்லை. திரு அவைக்கு ஒரு புதிய அருளாளரை அறிவிப்பதற்காக அவர்கள் காத்திருந்தனர். 263வது திருத்தந்தையாக விளங்கிய அவர் இத்தாலிய நாட்டவரான கடைசி திருத்தந்தை ஆவார். அவர் திருத்தந்தையாக வெறும் 33 நாட்கள் மட்டுமே நீடித்தார். இது வரலாற்றில் 4வது குறுகிய ஆட்சி காலமாகும். இருப்பினும் புன்னகைக்கும் திருத்தந்தை என்ற புனைப்பெயரை பெறுவதற்கு அது போதுமானதாக இருந்தது. அவர் 4 பொது மறைக்கல்வி உரைகளுக்கு மட்டுமே தலைமை தாங்கினார். அவரது நினைவு திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 26 அன்று கொண்டாடப்படுகிறது. அதே நாளில்தான் அவர் பேதுருவின் வாரிசாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது முன்னோடிகளான 23ஆம் ஜான் மற்றும் 6ஆம் பவுல் ஆகியோரின் நினைவாக அவர் தனது பெயரை தேர்ந்தெடுத்தார். அவரது வாரிசுகளை பொறுத்தவரை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் மற்றும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஆகிய இருவரும் அவரை புகழ்ந்தனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அவரது அருளாளர் பட்டமளிப்பு விழாவின் போது, சகோதர சகோதரிகளே, புதிய அருளாளர் இப்படித்தான் சமரசமின்றி வாழ்ந்தார். இறுதி வரை அன்பு செய்து நற்செய்தியின் மகிழ்ச்சியில் வாழ்ந்தார். அவர் சீடரின் ஏழ்மையை ஏற்றிருந்தார். இது பொருள் சார்ந்த பற்றின்மையை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக தன்னை முன்னிலைப்படுத்தி தனது சொந்த மகிமையை தேடும் சோதனையை வெல்வதையும் குறிக்கிறது என்று கூறினார். அருளாளர் பட்டமளிப்பு விழாவின் முடிவு இதை தெளிவுபடுத்தியது. புயலுக்குப் பிறகு குடைகள் மறைந்து சூரியன் ஒளிர்வதைப் போல அத்தருணம் நிலவியது குறிப்பிடத்தக்கது. ரோமையில் நிலவும் கடும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் யூபிலி ஆண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகளும் திருப்பயணிகளும் குவிந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை நகரின் வெப்பம் ஒன்றும் புதிதல்ல என்றாலும் இந்த நாட்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். மேலும் ஈரப்பதம் இந்த உணர்வை இன்னும் தீவிரமாக்குகிறது. இருப்பினும் இந்த மூச்சு திணற வைக்கும் வெப்பம் கூட சுற்றுலா பயணிகளை தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை. இங்கே பலர் வத்திக்கான் அருங்காட்சியகங்களுக்குள் நுழைய வரிசையில் காத்திருக்கிறார்கள். இது மிகவும் பரபரப்பான இடமாகும். சிலர் அதிர்ஷ்டசாலிகள், விரைவாக நகர்ந்து செல்கிறார்கள். மற்றவர்களோ அப்படி இல்லை. காலை 9 மணிக்கு வந்தோம். இப்போது 11:30 மணி. தோராயமாக 2.5 மணி நேரம் நிற்கிறோம். வெயில் பயங்கரமாக இருக்கிறது. தாகம் எடுத்தால் நாங்கள் தண்ணீர் பிடிக்க அருகிலுள்ள நீரூற்றுக்கு சென்று வருவோம். ரோம் நகரத்திற்கு வருகை தரும் பலர் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வத்திக்கான் அருங்காட்சியகங்களாகும். வத்திக்கான் அருங்காட்சியகம் உலக புகழ்பெற்ற தலம். இது கட்டாயம் செல்ல வேண்டிய இடம். இது இத்தாலியின் ஒரு மாணிக்கம். வெறும் 500 மீட்டர் தொலைவில் புனித பேதுரு சதுக்கம் உள்ளது. இது வத்திக்கானில் மற்றொரு முக்கிய இடமாகும். இந்த வாரங்களில் வெப்பம் மிகவும் கடுமையாக இருந்ததால் திருத்தந்தையின் பொது மறைக்கல்வி உரைகள் கூட நேரடி சூரிய ஒளியை தவிர்க்க 6ஆம் பவுல் அரங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. ஒருமுறை திருத்தந்தை அவர்கள் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் ரோமிற்கு திருப்பயணம் மேற்கொண்ட அனைவரையும் பாராட்டினார். ரோமையின் இறைமக்களே, இத்தாலி மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ள திருப்பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இந்த காலத்தின் கடுமையான வெப்பத்தோடு புனித கதவுகள் வழியாக உங்கள் பயணம் இன்னும் துணிச்சலானதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கிறது. அதிக வெப்பநிலை நிலவிய போதும் ரோமை நகரம் தொடர்ந்து பார்வையாளர்களின் அலைகளால் நிரம்புகிறது. யூபிலி ஆண்டு காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை இரட்டிப்பாகி உள்ளது. இளைஞர் யூபிலியின் போது மட்டும் சுமார் 1 மில்லியன் திருப்பயணிகள் இங்கு வந்தனர். மேலும் இவ்வாண்டு முழுவதும் 30 முதல் 35 மில்லியன் பார்வையாளர்களை இந்நகர் பெறும் என்று 2024ஆம் ஆண்டில் மதிப்பிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையர்களின் புதிய சின்னம் முதல் அரசு குடும்பத்து மலர்கள் வரை வத்திக்கான் தோட்டங்களின் அழகிய மற்றும் தனித்துவமான அம்சங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் தோட்டங்களில் இப்போது திருத்தந்தை 14ஆம் லியோவின் மலர் சின்னம் இடம்பெற்றுள்ளது. இதை புனித பேதுரு பேராலயத்தின் குவிமாடம் என்ற ஒரு தனித்துவமான இடத்திலிருந்து முழுமையாக காணலாம். இது வத்திக்கான் நகர அரசின் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் அமைந்துள்ளது. இதை உருவாக்க 2 தோட்டக்காரர்கள் சுமார் 2 வாரங்கள் உழைத்தனர். இச்சின்னத்தை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்ட கட்டமைப்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சின்னத்தை மீண்டும் உருவாக்க பயன்படுத்தப்பட்ட அதே கட்டமைப்பாகும். வத்திக்கான் தோட்டங்களில் நாம் காணக்கூடியது இவை மட்டுமல்ல. உற்று பார்த்தால் அங்கே லூர்து கெபியின் ஒரு பிரதியும் இடம்பெற்றிருக்கிறது. அருகிலேயே பல சிற்பங்களும் மொசைக்குகளும் உள்ளன.
சுவர்களுக்குள் நடந்தால் ஈக்வடாரின் பாதுகாவலியான குயின்சே அன்னை மரியாவின் உருவத்தை காணலாம். தொடர்ந்து வந்தால் திருத்தந்தை பிரான்சிஸால் திரு அவையின் மறை வல்லுநராக அறிவிக்கப்பட்ட அர்மேனிய ஞானியான நரேக்கின் புனித கிரகோரியன் சுரூபத்தையும் நீங்கள் காணலாம். மேலும் சற்று தொலைவில் இன்னும் சுவாரஸ்யமான அரச வம்சாவளி மலர்கள் உள்ளன. நெதர்லாந்தின் வில்லம் அலெக்சாண்டர் மற்றும் மேக்சிமா அவர்கள் வத்திக்கான் வந்தபோது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு துலிப் மலர்குமிழிகளை வழங்கினர். அவை தற்போது வத்திக்கான் தோட்டங்களில் வளர்வது கவனிக்கத்தக்கது. உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களான ஃபாரல் வில்லியம்ஸ் மற்றும் ஜான் லெஜண்ட் ஆகியோர் வத்திக்கானில் நடைபெறும் மனித சகோதரத்துவ மாநாட்டில் பாட இருக்கிறார்கள். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஃபரல் வில்லியம்ஸ் மற்றும் ஜான் லெஜண்ட் ஆகியோர் 3வது உலக மனித சகோதரத்துவ மாநாட்டின் நிறைவு விழாவில் வத்திக்கானில் பாட உள்ளனர் என்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடு உலகம் முழுவதிலும் இருந்து நோபல் பரிசு பெற்றவர்கள், கலைஞர்கள் மற்றும் அறிஞர்களை ஒன்றிணைக்கும் ஒரு நிகழ்வாகும். இது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஊக்குவிக்கப்பட்டது. பங்கேற்பாளர்கள் வேளாண்மை முதல் இலக்கியம், கல்வி வரை என பல்வேறு துறைகளில் சகோதரத்துவமான உலகை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து சிந்திப்பார்கள். கலைஞர்கள், வல்லுநர்கள் மற்றும் தலைவர்களின் இந்த ஒன்றுகூடல் மூலம் அமைதி, சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையின் லட்சியங்களை வெளிப்படுத்த முடியும் என்று வத்திக்கான் நம்புகிறது. இந்த நிகழ்விற்கான எதிர்பார்ப்புகள் குறித்து கர்தினால் மௌரோ கம்பெட்டி அவர்கள் பேசினார். நாம் அனைவரும் அனுபவிக்கும் ஒரு பெரும் வரலாற்றை ஆக்கப்பூர்வமான முறையில் எழுதுவதற்கான சாத்தியக்கூறுகளை உலகளாவிய சகோதரத்துவ கொள்கை வழங்கும். அதாவது மக்களை கவனித்தல், வேறுபாடுகளை மதித்தல், படைப்புடன் இணக்கமாக இருத்தல் மற்றும் ஒவ்வொரு மனிதனின் சுதந்திரம் மற்றும் சமமான கண்ணியத்திற்கான உத்தரவாதம் ஆகியவை நிறைவேறும். ஃபரல் வில்லியம்ஸ் மற்றும் ஜான் லெஜண்ட் ஆகியோர் ஆண்ட்ரியா பொசெல்லி மற்றும் காரோல் ஜி போன்ற சர்வதேச இசை நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பிற கலைஞர்களுடன் மேடையை பகிர்ந்து கொள்வார்கள். செப்டம்பர் 13ஆம் நாள் புனித பேதுரு சதுக்கத்தில் இந்த நிகழ்வு ஒரு தனித்துவமான களத்தில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பினர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.